வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பணி நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் 2ஆம் நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம். அரசு பேருந்துகள் பணிமனை நிறுத்தம். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வேல்ராம்பட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. யூடியூபில் பிரபலமாக இருக்கும் பெண்களிடம் பழகி பிறகு அவர்களை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்த இணைய வழி போலீசார். ஜீவானந்தபுரம் கோரிமேடு வாய்க்காலில் ரூபாய் 45,98,000 மதிப்பில் புதிய கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் வைத்தியநாதன் எம்எல்ஏ. இனி விரிவான நிகழ்வுகள். பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அலுவலக ஊழியர்கள் 2வது நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தின் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் உள்ள 562 பணியிடத்தில் தற்போது 225 நிரந்தர ஊழியர்களும் 255 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும், நிரந்தர ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தியும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் கூறியபடி கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியும் பயன் இல்லாததால் கூட்டு போராட்ட குழுவில் நேற்று அதிகாலை 3 மணி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியத்தில் உள்ள பஸ்கள் முழுமையாக இயங்கவில்லை. தமிழக அரசு பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்கள் வழக்கம் போல் இயங்கியதால் நகர்ப்புற பகுதியில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. கிராம பகுதி மக்கள் பிஆர்டி பஸ்கள் இயங்காததால் அவதிக்குள்ளாயினர். தொடர்ந்து 2வது நாளான இன்றும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பேட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலாளர் சரத் சவுகானா, ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன், மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவாச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். யூடியூபில் பிரபலமாக இருக்கும் பெண்களிடம் பழகி பிறகு அவர்களிடம் மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டு புதுவை சிறையில் அடைக்கப்பட்டார். சமூக வலைதளமான யூடியூபில் சேனலை துவக்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களை அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களுடைய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு அதில் சமூக நடைமுறையில் இல்லாத தரை குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு விமர்சிப்பதும், மேலும் மிக முக்கிய தமிழக அரசியல் தலைவர்களை தர குறைவாக பேசி வீடியோவை வெளியிடுவது போன்ற பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விருதுநகர் அருகே உள்ள சாத்தூர் கிராமத்தை சேர்ந்த PK விஜய் என்கிற துர்கை ராஜ் மீது தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
மேலும் புதுச்சேரியில் இவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையில் உள்ளது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு மேற்படி நபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது மீண்டும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களுடைய புகைப்படத்தை எடிட் செய்து அசிங்கமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பதிவிடுதல், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்களின் உத்தரவின் பெயரில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு எஸ் பாஸ்கரன் அவருடைய அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜி, அரவிந்தன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நேற்று நள்ளிரவு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பாடந்தால் கிராமத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து மேற்சொன்ன நபரை கைது செய்து புதுச்சேரி இணையவழி போலீசார் இன்று புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், சமூக வலைதளத்தில் பெண்கள் மீது மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவர். ஆகவே சமூக நடைமுறையில் இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவுகள் போடுவதை போன்றவற்றை சமூக வலைதளம் பயன்படுத்துபவர்கள் தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை செய்துள்ளார். பிச்சவீராம்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சவீராம்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் 6ஆம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஐயனார் அப்பன் ஆலயத்தில் இருந்து ஊரணி பொங்கல் வைத்த பெண்கள் அனைவரும் பேரணியாக சென்று மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பிச்சவீராம்பேட் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மன் வளையல்களால் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது. ஆடி மாதம் வரும் பூர நட்சத்திர தினத்தை முன்னிட்டு ஆடிப்பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயம்தோறும் கொண்டாடுவார்கள். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஆடிப்பூரம் முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தேங்காய்திட்டு விநாயகர் கோவில் இருந்து பெண்கள் வளைகாப்பு வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். பெண்கள் சீர்வரிசை பொருட்களாக மஞ்சள் தூள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, தாலி சரடு, ஜாக்கெட் பிட், வளையல்கள், ஊதுவத்தி, கற்பூரம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பழ வகைகள், புடவை, தாம்பூலம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ வடபத்திர காளி அம்மனுக்கு வளையல்களால் அலங்கரித்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு பகுதி ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு ரூபாய் 20,000 நன்கொடையும், கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 ரொக்க பரிசும் கோப்பைகளையும் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும், 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கும்
ரூபாய் 20,000 பரிசு தொகையையும் வெற்றி கோப்பையும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தேங்காய் திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2000ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. முன்னாள் மாணவர்கள் சதீஷ், தண்டபாணி, கிருஷ்ணராஜ் மற்றும் ரங்கநாதன், டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசன் தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார், அருட்தந்தை இரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மாணவர்களுடைய சிறப்புரையாற்றி தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவினை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் கல்வி பயின்றுவித்த விதத்தையும் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிக்கு கணினியை வழங்கி மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வகையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர் டேவிட், சதீஷ், விமல்ராஜ், கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், சுதாகர், சுரேஷ், இறைவாசன், விஜயபாபு, சிபி சக்கரவர்த்தி, சரவணன், அலெக்சாண்டர், வெங்கடேஷ் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் ரூபாய் 45,98,000 செலவில் புதியதாக கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழா பாலத்திற்கு பதிலாக 45,98,021 ரூபாய் செலவில் கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீராச்செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். உருளையன்பேட்டை தொகுதி பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூர விழாவினையொட்டி நடைபெற்ற அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஆலய நிர்வாகி ஆளவந்தார் ஜனார்த்தனன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர் கைலாஷ், சுவாமிநாதன், சிவகுமார், பன்னீர்செல்வம், காமராஜ், கருணாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாட்டினை வேலன் ஸ்டோர் உரிமையாளர் சுப்பிரமணி குடும்பத்தார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 700க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி வில்லியனூர் ஆச்சாரியபுரம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது.
துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் ஜீனியஸ் பள்ளி தாளாளர் கார்த்திகா தேவி மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பித்து வைத்தனர். மேலும் மாஸ்டர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இவ்விழாவில் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் சேர்மன் ரவி, தலைவர் சரவணன் மற்றும் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை கராத்தே அழகப்பன், குமரன், ஸ்ரீரங்கம் சென்சாய் துவாரகம் மற்றும் முத்துகிருஷ்ணன், சரவணன், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுவை மாநில கராத்தே மாஸ்டர்கள், நடுவர்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியின் பரிசளிப்பு விழாவில் செம்பியபாளையம் அரசு ஆரம்ப பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கனிமொழி கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தார். போட்டி அமைப்பாளரும் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் மற்றும் எவர்கிரீன் கியோசி ரா சரவணன் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சியாளர் சென்சாய் சரண்யா மற்றும் சென்சாய் சரண்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இறுதியாக சென்சாய் சரண்ராஜ் நன்றி கூறினார். நயினார் மண்டபம் பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாநில மற்றும் தென் மண்டல பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் பாராட்டினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 6வது தென்மண்டல பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் 2025-26 போட்டியிலும், அஸ்மிதா பெண்களுக்கான பென்காக் சிலாட் லீக் 2025 மற்றும் 7வது மாநில அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் கேடயம் வென்றார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை நயினார் மண்டப பகுதியில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி மெடல் அணிவித்து சான்றிதழை வழங்கி சிறப்பித்தார். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று லடாக்கில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொள்பவர்களை வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பென்காக் ஸ்லாட் தேசிய அணி பயிற்சியாளர் காயத்ரி செய்திருந்தார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.